சோத்தரிப்பேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நான் கர்த்தரை சோத்தரிப்பதை நான் விடமாட்டேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். எப்போதும் சோத்திரம் வந்து கொண்டே இருக்கணும். விரும்புறதுக்கு அந்த இடமே இல்லை. சாத்தானை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி என்னதான்? சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். அன்பானவர்களே, விருப்பத்துக்கு அங்கே இடமே இருக்காது. ஆகவே புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே ஸ்தோத்திரிக்க கடவாய். கர்த்தர் நல்ல திருப்தியாக நடத்துகிறாரா? திருப்தியாக போஷிக்கிறாரா? ஆமென். ஆமென். இப்போ நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுதுன்னு சொல்லலை. உங்கள் வாழ்க்கையே என்னவா மாறணும்? ஸ்தோத்திரம் வாழ்க்கையாக மாறணும். ஆமென். ஆமாம், ஸ்தோத்திர வாழ்க்கையாக மாறணும். அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அங்கே மேட்டிமைக்கு இடமே இல்லை. மேட்டிமை ஒருபோதும் வராது. அல்லேலூயா. அங்கே இடமே கிடையாது. அங்கே உபாகமம் 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தேசத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல பெற்றோருக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஆமென். அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்து 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 என்ன சிங்கத்தை துதிக்கணும். அது என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது முறுமுறுக்கக்கூடாது. என்ன ஆண்டவர் நன்மை செய்தாருங்கிறத அதை பார்த்து 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 கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி பாருங்க. கிருபை உங்களை அளவில்லாமல் ஆண்டவர் என்ன செய்வார்? தந்து கொண்டே இருப்பார். கிருபை கொடுத்துட்டே இருப்பார். இன்னும் ஸ்தோத்திரி மகனே. ஏன்னா பிசாசோட தந்துடும். ஆண்டு இந்த கிருபையை அடைச்சி போகிறதுக்கு பிசாசு தந்துட்டா தெரியுமா? முறுமுறுத்துட்டே இரு. கிருபை அடப்பட்டுரும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனால் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அநேக ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யுமா சொல்லுங்க? கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யும்? பெருகும். கிருபையை பெருக விடாதபடி பிசாசு என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம் பண்றத வாயில் ஸ்தோத்திரம்னு வர விடாம என்ன செய்ய தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இருதயம் மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. திருப்தியான உடனே இருதயம் என்ன செய்திடக்கூடாது? மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. அதுதான் அந்த ஓசியா நீங்கள் வாசிக்க வேண்டாம். 13:6 வாங்க. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? ஓசியா 13:6 எழுதப்பட்டிருக்கு. நானே வாசிக்கிறேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு இருதயம் என்ன ஆயிற்று? மேட்டிமை ஆயிற்று. மேட்டிமை ஆயிற்று.